அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 12 கடை பார்த்து வைக்கிறாங்க, ஒரு கடையை கூட போயில. இவ்வளவுதான் கதைக்க தெரியும். இவ்வளவுதான் கேட்க தெரியும்னு சொல்றேன். ஒரு 2015 இருந்து எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் விலாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் கொள்ளுப்பட்டியில் ஆஃபீஸில் வேலை முடிச்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை ஒன்று இருக்குது. கொமெண்ட்ஸில் சொல்லி இந்த மன்னார் ரெஸ்டாரண்ட் சொல்லி அதை ஒருக்கா ட்ரை பண்ண சொல்லி அது கண்ணால் அது போனவன்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்போ என்னோட நண்பர் வோல்டா ஜெவபிரசாதும் சேர்ந்துருக்கிறார். என்ன வீடியோவில் காட்டு. இவ்வளோதான் கதைக்க தெரியும். இப்போ இவ்வளோதான் கேட்க தெரியும்னு சொல்கிறேன். ஒரு 2015 இருந்து கொரோனா வரைக்கும் இந்த ஃபேஸ்புக் முழுக்க ஒரு ஃபேஸ்புக் போராளியா உலா வந்து கொண்டிருந்தால் தான் இவர். இப்பதான் முகம் பாடி வந்துருக்கு. வெளிச்சத்துக்குள்ள வந்தா தான் தெரியும். ஓகே, இப்போ நாங்கள் அந்த மன்னார் ரெஸ்டாரண்ட் தான் போய் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அவங்க பெர்மிஷன் தர்றாங்களா இல்லையான்றது தெரியாது. போய் கேட்டுட்டு ஓகேன்னா அங்கேயே வீடியோ எடுக்கலாம். இல்லாட்டி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்குள்ள வந்துட்டோம் வண்டியா. வேற வழி இல்லை. சரி வாங்க, கடை பக்கத்துலான் இருக்கு. நான் கடையையும் காட்டுறேன். இங்கே சரியான மழையா இருக்கு இன்றைக்கு. இதுல என்ன பெம்பலண்டா, இவர் பைக்ல வந்தவர் ஆஃபீஸுக்கு. நாங்களாவது பரவாயில்ல கேப் போட்டு போயிடுவோம். இவர் பைக்ல வந்தவர், பத்திரமுல்லையில் இருக்கிறார். இந்த சரி ஆள் மழை விட்ட கேப்ல இப்ப கடைக்கு போகணும் வந்திருக்கிறோம். முந்த நாள் நல்ல மழை பெஞ்சது, நேற்று மழையே இருக்கல. இன்றைய திரும்ப மழை பெய்யறது. கொழும்பாலே இந்த கடை பாத்தீங்கன்னா லிபர்ட்டி பிளாசாக்கு நேரம் 300 தான் இருக்கு. ஆனா கூகுள் ரிவ்யூ செக் பண்ணீங்களா 2 வருஷம் விட்டு தான் இருந்தது. நிறைய பேர் வந்து கொமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இதுக்குள்ள ஒருக்கா போய் பாருங்க. அப்ப சரி என்று போட்டு இப்போ ஒன்று வந்திருக்கிறேன். ஏன் 2 வருஷம் விட்டு இருக்குன்றது தெரியல. ஏன்னா இன்னைக்கு போய் பார்ப்போம். அதான் போய் பார்ப்போம். 258 ரிவ்யூ என்னதான் இருந்தது. மொத்தமா 2 வருஷம் மட்டும் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் கார ஒருத்தர் செய்வான அப்படினால அந்த பெஸ்ட் ரிவ்யூட் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போயிட்டு அதை ரிவ்யூ பண்ணுவான். அதை நான் செய்யப்போம். அதைத்தான் வந்து இர்ஃபான் செஞ்ச கொஞ்ச நேரம். எல்லாம் கோப்பி தான். ஃபுட் ரிவ்யூண்டாலே எல்லாம் கோப்பி தான். அது ஸ்டைலா இருக்கட்டும், அது காய்க்கிற விதமா இருக்கட்டும். இர்ஃபான் கல்லன் காசு வாங்கி போட்டு செய்வான். பரவாயில்ல, எங்களுக்கு காசு தந்தீங்கன்னா நாங்களும் செய்வோம். அது சரி. இதுலதான் இருக்கணும். மன்னர் இருக்கு பாரு. மன்னர் அது மன்னரான்னு தெரியாது. கடைக்கு போயிட்டு அவையதான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். தமிழ்ல இல்லை, இங்கிலீஷ் தான் இருக்காது. எம்சி திருத்திட்டாங்களே என்ன. சூப்பரா இருக்குது. நான் போகணும் வந்துட்டு போயில. முதல் போயில உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. அப்ப அப்படியே விட்டுட்டேன். பேக்லான்கார்ட்.com என்ன கடை. ஓ மன்னரான்னு தெரியல. அது போயிட்டு தான் கேட்கணும். சரி வாங்க உள்ள போய். சாப்பாட்டு கடை ரெண்டுமே விட்டுதானே. ஓகே, உள்ள போய் பார்ப்போம். இப்ப நாங்கள் பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்டோம். கடையின் பேர் வந்து மன்னர் இல்லை, மன்னார். அது ஊருண்ட பேர் இல்லை. அந்த கடைக்கு பேரே பொஸ் வந்து மன்னார்னு தான் வச்சுக்கோங்க. அதுக்கான காரணம் வந்து படிவா தெரியல. ஏன்னா பொஸ் இங்கே இல்லை. அப்ப மன்னாருக்கு இப்ப வந்திருக்கிறோம். மன்னார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். மன்னார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன சாப்பாடு இருக்கு, விலைகள் என்ன மாதிரி, அதே மாதிரி இப்ப இவரும் வந்திருக்கிறார சாப்பாடுகள் டேஸ்ட் என்ன மாதிரி சென்று இருக்கும். அப்படி இப்ப எனக்கு நான் மெலிக்கிட்டேன் வைக்க கூடாது தெரியும். என்னன்னா வெயிட் லாஸ் தனியா ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும். நானும் டயட்ல தான் இருக்கேன். டயட் தானே. ஓகே, இப்ப என்ன இவரும் என்னோட சேர்ந்து ரிவ்யூ பண்ண போறதால
ஓகே, நாங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுறோம் அந்த சாப்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். ஒருவருக்கு ஒருவர் மாறுபடலாம், இல்லாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லலாம். இருக்கிற சாப்பாடுகள் என்ன மாதிரி இருக்குது, விலைகள் என்ன மாதிரி இருக்குது, டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது, இந்த எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முதல் இடத்தையும் பார்ப்போம். பாருங்க, சைனீஸ் டிசைன் மாதிரி தான் போட்டிருக்கு நம்மளுக்கு. ஒரு 20 பேர் ஒரே நேரத்தில் உள்ள இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு இடம். விடிய 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் இந்த கடை திறந்திருக்கு. ஸோ நாங்கள் மெனு கார்டை பார்ப்போம். இவர்கிட்ட வந்து இந்த ரைஸ் கொத்து நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கொமன் இது வச்சிருக்கோம். சீஸ் கொத்துக்குன்னு சொல்லி ஒரு கொமன் மெனு வச்சிருக்கலாம். இல்லை சிக்கன் ரைஸோ கொத்தோ 1/2 கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ, கிலோ கணக்குலாம் இருக்குது. இப்படி எங்கேயாவது பார்த்துருக்கியா? எல்லாமே கிலோ கணக்குலாம் இருக்கு. இது போர்ஷன் கிலோ அல்லது அவ்வளவு இது போடுவாங்களா? இல்ல இல்ல, போர்ஷன் தான் சார். இப்போ ரைஸ் சிக்கன் எல்லாமே சேர்த்து இது சிக்கன் ரைஸ். ஒரு ஆளுக்கு 1/2 கிலோ இருக்கு. நாங்கள் 1/2 கிலோ 2 கிலோ. ஓகே, பீஃப் இருக்கு, மட்டன் இருக்கு, சீ ஃபுட் இருக்கு, மிக்ஸ் இருக்கு. அப்போ ரைஸ் கொத்து நூடுல்ஸ் மூணுமே ஒரே விலை தான். நீங்கள் அதில் சீஸ் கொத்து எல்லாமே ஒரு செட் ஆஃப் விலை தான் இருக்கு. சிக்கனோ மீனோ என்னென்ன. இப்போ நாங்கள் என்ன எடுத்தோம்? ஓவனில் எடுத்தோம். அவங்களுக்கு எது பெஸ்ட்டான டிஷ் அவங்களோட ஆப்ஷன் அது ஒன்றும் இல்லை. இப்போ அவையிட்டே போய் முறையில் பெஸ்ட் அண்ட் எது சொல்லுவீங்கன்னு கேட்டு அண்ணா வாரு அண்ணா அண்ணா உங்களோட கடையிலேயே பெஸ்ட் அண்ட் எது சொல்லுவீங்க? நீங்கள் எந்த டிஷ்ஷை நல்லா ரன் ஆகிற டிஷ் அடிக்கடியா கல்வாரது? உங்களுக்கு பிடிச்ச ஒன்று இருக்கு தானே? கூட ரன் ஆகிறது ஆக்க கூட இதை ஓட பண்றது ரைஸ் கொத்து இல்லாட்டி சீஸ் கொத்து. சரி, ரைஸ்லேயும் சீஸ் கொத்துலேயும் வந்து பார்த்து சரி. ஏன்னா கொத்தை இதுலேயே எடுக்காம சீஸ் கொத்து. ஓகே, அப்போ ஒரு சீ ஃபுட் ரைஸும் சீஸ் கொத்து எடுப்போம். பீஃப் சாப்பிடுங்க. பீஃப் எடுப்போம். ஓகே, ஒரு சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸும் ஒரு பீஃப் கொத்து எடுப்போம். இந்த 1/2 கிலோ போர்ஷன். நீங்கள் எல்லாம் மோல்டான கொடுத்து நானும் டயட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே காட்டாது, மேலே கீழே காட்டினா தான் தெரியும். ஓகே, எவ்வளோ பண்ணிட்டு சாப்பாடு வர விட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதோட என்னடா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தங்களோட ஃபேஸ்புக்கில் இது ப்ளூபர்ல மேடம் மாறிடு சொல்லு. அதோட என்னடா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நாங்கள் டைனினுக்கு ஒரு ரேட் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸஸ். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இனிமேல் ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லையும் கொஞ்சம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டு கொண்டிருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக அவங்க ஆஃபர் எடுத்து காட்டுறாருக்கா. இது வந்து அந்த 1 கிலோ மிக்ஸ் ரைஸ் வந்து 1503 ரூபா. ஊபர் ஈட்ஸில் 50% ஆஃபர்லாம் போகுது. ஐயா, ஆனால் அதை நீங்கள் டைனிங் பண்ணணும்னா அது 2003 ரூபா வருது. டேக்அவேக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ். டைனிங்க்கு எந்த ஒரு ஆஃபரும் இல்லை. டேக்அவேக்கு மட்டும் இந்த ஆஃபர். மற்றது ஊபர் ஈட்ஸில் ஓட பண்ணுறதுக்கு அந்த ஆஃபர் இருக்கு. அதோட நீங்கள் அந்த அவர் சொன்னவர் நாங்கள் இப்போ இவ்வளவு ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கீங்க முதலும். அதில் இப்போலேருந்து அவர் வடிவ டேட் சொல்லல. ஆனால் கடைசியாக வந்து ஒரு 5-6 ஆஃபர்ஸ் இப்போவும் வேலிடா. அப்போ கொத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கு அந்த ஆஃபர்ஸ். ரெண்டாம் அந்த ட்ரை பண்ணிக்குள்ள அந்த இருக்கும். நிறையக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே அந்த இது வெளியிலேயே அந்த இன்றைக்கு என்னென்ன ஆஃபர் போகுது போட்டிருப்பாங்க. ஆனா மழைன்றால அழிஞ்சு போச்சு. ஊபர் ஈட்ஸுக்கு வந்து ஊபர் ஈட்ஸுக்கான அந்த கோடும் வந்து இதுல போடுவாங்க. அந்த கோடெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 1 கிலோண்டா ஓகே, ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிடலாம். நாங்களே 1/2 கிலோ வாங்கிட்டு 4 பேருக்கானதா 2 பேர் வச்சு இன்றைக்கு ஃபுல்லா முடிக்க மாட்டோம், ஓரளவு சாப்பிடுவோம். இல்லை, நாங்கள் எப்படி சொல்லலாம், ஏண்டா ரைஸை குறைச்சிட்டு பீசஸ் மற்ற இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கூட போடுங்கன்னு சொல்லி அப்படி கேட்டா நல்லா. நாங்கள் ஒரு சீ ஃபுட் ரைஸும் மற்றது பீஃப் சீஸ் கொத்தணும் சொல்லியிருக்கிறோம். இனி வேற விட்டு பார்ப்போம்.
இவங்களோட சாப்பாடு வந்துட்டு பீஃப் சீஸ் கொத்து, அதோட இந்த சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். சீ ஃபுட் ரைஸ் பாருங்க, குவான்டிட்டி நல்ல கூட தான். 1/2 கிலோ நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு வைக்கலாம். என்ன 2 பேரும் அளவாக தான் இரவு சாப்பிடணும், அந்த நிலைமையா. அடுத்தது சீஸ் கொத்து. ஓகே, இது பழமையான போர்ஷன் மாதிரி தான் இருக்கு. முதலாவது எது சாப்பிட்டு பீஃப் ரைஸ், பீஃப் கொத்து. ஓகே, முதலாவது நாங்கள் பீஃப் சீஸ் கொத்துல தொடங்குறோம். முதலாவது நாங்க சுட சுட சீஸ் நல்லா போட்டுருவாங்க. சீஸ் வந்திருக்கு இல்லாட்டி எனக்கு தான் வந்திருக்கு. நல்ல சீஸ் மனம் அடிக்குது. நல்ல ஜெனரஸ் அமௌண்ட்ல சீஸ் போட்டுருக்கோம். சீஸோட அந்த கார்லிக் பவுடர் போட்டா அந்த இது வேறு. கார்லிக் பவுடர்ல ஒனியன் பவுடர், வெங்காய பவுடர் போட்டு போட்டா டிப்பி டிப்பி ஃப்ளேவர், அப்படியே ஃப்ளேவர் தொட்டு நல்லா இருக்கு. பீஃப் சாப்பிடுவோம். ரோஸ்டட் பீஃப் ஒரிஜினல் இருக்காங்க, ஆனா நல்ல சாஃப்டா இருக்கு. ஜவ்வு ஜவ்வுன்னு இருக்கிற மாதிரி ரபரா இல்ல. நல்ல சாப்பாடு நல்ல தானே இருக்கு, ஒரே ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வந்தீங்கன்னா மறக்காம இந்த சீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஒரு முழு போர்ஷன் ஒரு சாப்பிடலாம். அதோட சீஸ் எனக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தானே 30. இப்ப நாங்க எவ்வளவு எடுத்து போட்டு சாப்பிடணும்னு பாக்குறீங்க. அளவா சாப்பிட்டு நீ கொஞ்சம் அதுல பீஃபை மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை வீட்டை ஒன்றே வைக்கலாம். இதுல இது டேஸ்ட் நல்லா இருக்கும். முந்தி சீஸ் பார்த்தோம்னா கிளாஸாக தான் போகுது. அவங்களும் டேக்கில் இப்போ தான் சொல்லுறாங்க. அடி விழுந்து இடமா இருக்கும். அடி விழுந்தோ சண்டை வீடியோ பார்த்துனாங்க. அது ஏன்னு தெரியல. அது ஒரு சீஸ் மசாலா அவங்கள்ட்ட பேரு. அது வேற நல்லா இருக்கு, சில நேரம் கொஞ்சம் சுகப்பிடுது. நிறைய தாராளமா இருக்கு. 1/2 கிலோ போஷா ஓகே. மேபி கேமரா காண்டி இந்த குவான்டிட்டி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச 4 பேர் சொல்லியிருப்பாங்க கீழே ட்ரை பண்ணுங்க. அதாவது 2-3 பேர் கமெண்ட்ஸ்ல 2 பேர் இங்க சந்திக்காதப்ப. ஒரு வருஷமா இந்த ஏரியாலாம் சுத்துறேன். ஆனா இப்படி ஒரு கடை இருக்கிறது தெரியாது. நீங்க 1 வருஷம், நான் 3 வருஷமா சுத்தி விட்டுருக்கிறேன். என்னன்னா இது இந்தியாவில கடைகளுக்கு வர்றாங்கன்னு சாக்குல அந்த சந்தர்ப்பங்களுக்கு இதுக்கு இருந்தேன். கூடுதலா லிபர்ட்டி பிளாஸா இருக்கு, இதுல ஃபுட் கோர்ட் இருக்கு, இந்தியாவில் போனா KFC இருக்கு, டைட் மால் இருக்கு, ஆஃபீஸுக்கு இருக்கு. அதுக்காண்டி போக வேண்டிய தேவை இருக்குல்ல. அதோட இந்த இஸ்ஸோ பக்கத்துல தான் இருக்கு. இஸ்ஸோ இருக்கு, மற்றது இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது இருந்தா ஐ லவ் ஃப்ரைஸ் அது இருக்கு. அப்படி எல்லா கடையும் பக்கத்துல வந்து இருக்கிறதால இந்த சின்ன கடையை வந்து நாங்கள் பெருசாக ஒன்று பார்க்கல. சின்ன கடையை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த ரைசங்கறிக்காண்டி இந்த ஆஃபீஸுக்கு பின்னால் ஒரு ரோட் போகுது. அதுக்குள்ள போனால் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு, அது பக்கத்துல அங்கே ஒரு சாப்பாடு கடை இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். ரைசங்கறி நல்லா இருக்கு. அதை தாண்டி பெருசா ஒரு கடையும் போனோம் இல்லை. இப்போ இந்த கடை ஒரு நாள் வர்றதுக்கான சாத்தியம் எங்களுக்கு ஏற்படையில. பிண்டை வந்திருக்கிறோம், நல்லா இருக்கு. ஒரு கடையில போர்டும் அவ்வளவு இதா இல்ல, பொலிவா இருந்தா கொஞ்சம் ஈஸியில அடையாளம். அது சின்ன இடம் தான். இப்படி வந்து என்னன்னு சொன்னா மெயின் ரோட்ல இருந்து நடந்து வரீங்கன்னு சொன்னா ஒரு முக்கோண கேப் தான் கிடையாது.
ஒரு சின்ன முக்கோணம் வரும், அதுல கதவு இருக்கு. அப்போ டக்குன்னு பிடிக்க மாட்டீங்க. இப்போ எப்படி உங்களுக்கு சொல்லலாம்னா, இந்த பிரேமசரி சூப்பர் மார்க்கெட் இருக்குதாங்க, அதுக்கு முதல் வருது இந்த கடை. நான் உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கலாம். நான் சீஸ் வந்து 10 கேட்டு கொடுப்பேன். என்ன மாதிரி இல்லையா குவான்டிட்டி 10க்கு 9 கொடுத்தேன் நான் சீஸ் கொத்துன குவான்டிட்டிக்கு. நீங்க 3 பேர் கிட்டத்தட்ட சாப்பிடலாம். இந்த சீஸும் கடைக்கு சாப்பிடலாம் தேவிட்டிடும். பட் ஒரு அளவா சாப்பிட்றேன்னு சொன்னால் 3 பேர் சாப்பிடலாம். அதோட டேஸ்ட்டுக்கு ஒரு நான் 7 கொடுப்பேன். ஓவராலா சமரைஸ் 8 கொடுக்கலாம். 2 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஓகே, இனி ரைஸ் சாப்பிட பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ், அதுவும் நல்ல சூடாக இருக்கு. சீ ஃபுட் இல்லை, மிக்ஸ் போல சிக்கன் சீ ஃபுட் தான் சொன்னாங்க, மிக்ஸ் வந்திருக்கு. ஏன்னா பீஃப் இருக்கு. இது பீஃபா மீனா இருக்கு? மீன் 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 இருக்கு, சிக்கன் இருக்கு, அதோட ராலா இருக்கு. ரைஸை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரைஸ் நல்ல அறியா கொஞ்சம் அந்த உப்பு அஞ்சம் மட்டும் ஃப்ளேவர் கொஞ்சம் தனியாக ரைஸை சாப்பிட்டே கொஞ்சம் அஜினம் போட்டு கூட போட்டு என்ன அஜினம் போட்டு கூட நல்லா இருக்கும். ஆனா கணக்கு சாப்பிடாது. என்ன குளித்து மாதிரி ஆனா போட்டு படிக்கிறதுனா நல்லா இருக்கு. ஆயிரத்தி 350 ரூபா. இன்னும் 10 days தாராளமாக. ரைஸ் உண்டா? நான் இங்க எந்த சீ ஃபுட் ரைஸ் பிடிக்கும்? சீ ஃபுட் ரைஸ் ஜைத்தூன் சொல்லி கடை இருக்கு. எங்க பெலவத்தையில. பெலவத்தை. ஓகே. அவங்களும் அல்மாஸ் அல்மினாண்ட ஒரு பிரதர் கம்பெனி இருக்கு. அங்க நல்லா இருக்கு. அவங்க ஜைத்தூன் ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது 1250 ரூபா. நல்ல ஜெனரஸ் குவான்டிட்டி, நிறைய இது போட்டு. அது ஒரு எனக்கு நான் பெருசா தனியா ரைஸ் சாப்பிடுறத நான் விரும்ப விட்டேன். அது ஒரு நாசிக்கும் ரைஸுக்கு விடையில மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸா இருக்கும், கூட ஃபிளேவரா இருக்கும். நோவலா நாங்கள் சாப்பாடு கடையில் போய் ரைஸ் கட்டமெண்டா சோறும் கேரட்டையும் கரெக்டும் போட்டு நாலு சிக்கன் போட்டு தருவாங்க ரைஸ். அதனால நான் கடையிலுக்கு போனால் ரைஸ் எடுக்கல. ரைஸ் இருந்தால் நம்பல சில கடையில் நல்லா இருக்கும், சில நல்லா இருக்காது. பட் இந்த கடை தோற்றத்தை பார்த்து நான் அப்படிதான் இடம் போட்டுறேன், ஜட்ஜ் பண்ணேன். ரைஸ் என்ன பேர்ல சோறையும் கரெக்டாக தருவாங்க. நான் நல்ல குவான்டிட்டி நல்ல சாப்பாடு. எனக்குன்னா ஒவ்வொரு சாப்பாடுக்கும் ஒரு ஸ்போர்ட் மாதிரி இருக்கு. சில்லி பேஸ்ட் இருக்கு தானே, நம்மள இப்படி எலைட் இருக்கு, அவன்கிட்ட நல்லா இருக்கு. அவனோட சீ ஃபுட் ரைஸ் ஓகே, ஓரளவு நல்லா இருக்கு. அதோட அந்த சில்லி பேஸ்ட் இருந்தா தான் அது நல்லா இருக்கு. சில நேரம் ஆளும் ட்ரை ஆக்கிடுவாங்க ஃப்ரைட் ரைஸை. ஆனா நல்லா போட்டு தர நேரம் அவங்கள்ட்ட அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், மற்ற ஒன்றுமே பிடிக்காது. நான் சொல்லிடுறேன், ரைஸும் கறி பிடிக்கும். சொல்லு, அவங்கள்ட்ட பிடிக்கிறதுல மத்தியானம் சோறு கறி, அது 11 மணிக்கு முடிஞ்சு. சிக்கன் ரைஸும் கறி, இல்லாட்டி பீஃப் ரைஸ் கறி, இல்லாட்டி பீஸ்.
எல்லாமே நல்லா இருக்கும். ரசத்தோட தருவாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து பிரியாணி அது இருக்குன்னா எனக்கு அது பிடிக்காது. அது எல்லாம் பிடிச்சதுன்னு சொன்னால் இந்த சீ ஃபுட் ரைஸ் மட்டும்தான். மற்றது ஒன்றும் பெருசாக பிடிக்காது. அதோட இந்த சில்லி பேஸ்ட், அவங்க சில்லி பேஸ்ட் எங்கே எடுக்கிறாங்கன்னு தெரியாத நான் நல்லா இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா கொட்பட்ட கல் ஃபிஷ், அந்த பௌத்தாவில் இருக்க மதத்தில் இருக்கிற அந்த எலைட்டில் மட்டும்தான் எனக்கு இப்போ வரையும் பிடிச்சி. சைனீஸ் டிராகன்ல ட்ரை பண்ணிருக்கியா? ட்ரை பண்ணியிருக்கேன். அதை விட இது நல்லா இருக்கும். அந்த நல்லா பொரிச்சது கொஞ்சம் தேன் விட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ஊர்கோழி சாப்பாடு இருக்கு தானே, அது வந்து வெள்ளவத்தையில தானி என்ற ஒரு கடை இருக்கு. தானியா தனியான்றது எங்கன்னா ரோட்ல பேர் மோதி உட்கார அந்த ரோட், அந்த ரோட்ல தனி இருக்கு. அவங்ககிட்ட ஊர்கோழி சாப்பாடு கடை 650 ரூபா, நல்லா இருக்கு. அப்படியே கவர்ந்து கவர் வச்சுக்கேன். அப்பத்துக்கு சொன்னா தெய்வல சந்தியை கிட்ட ஒரு கடை இருக்கு, அது வீடியோ போட்டிருக்காரு, அது நல்லா இருக்கு. அது பிரியாணின்னு சொன்னா ஒரு பிரியாணிக்கு ஒரு டவுன் நம்ம எல்லாமே இருக்கு, அது அடுத்த பிரச்சனை. எனக்கு அது யாழ்ப்பாணத்துல போற ஒரு பிரியாணியும் நல்லா இல்லை. பிரியாணி ரைஸ் கொத்து இது மட்டும் சொல்லலாம். ஏன்னா வெள்ளவத்தையில மியாமி என்ற ஒரு கடை இருக்கு, அந்த கொத்து நல்லா இருக்கிறது. ஆனா தொடர்ந்து நாங்க போய் எங்க ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் சொதப்படாம. அதே மாதிரி தான் இது இருக்கு தானே ரிக்மான், ஆரம்பத்துல போய் எல்லாம் நல்லா இருந்தது. நாங்க ஒரு 3 நாள் எலும்பே நாம கிடந்தோம். அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து எல்லா கடையிலையும் நம்பி சாப்பிடாது. ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் மோசமா இருக்கும். அதோட சில சொல்லி நாங்க இந்த கடைக்கு போயிருக்கல, டேஸ்ட் நல்லா இல்லைன்னு செக் பண்ணிக்கிட்டு போயிருவோம். இப்போ உண்மையாவே சொல்ல போனா யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிறைய கடையில அந்த பிரச்சனையும் இருக்கு. சமையலுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றாங்க, ஆனா கடை டெவலப் ஆகி போய் கொண்டிருக்கே ஆள் மாறி. அப்படி எனக்கு ஒரு 4-5 கடை தெரியும். உங்களுக்கு நிறைய கடை தெரிஞ்சிருக்கலாம். அதோட ஒரு என்னடா ஒரு நல்ல அட்வைஸ், நீங்க ரெஸ்டாரண்ட் வைக்க போறீங்கன்னா ஒரு நாளுமே செஃப்பை ரிலை பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடாது. இந்த ரெசிபி செஃப்புக்கு மட்டும் இல்லை, அங்க இருக்கிற சின்ன சின்ன சமையல்காரனுக்கு கூட அது தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த செஃப் அதை பழக்காம விடுறாருண்டா அந்த கடாக்கு இதில் இவ்வளோ போனேன். என்னன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ணாவும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, பூஜோ ரெஸ்டாரண்ட்னு சொல்லி நாவல ரோட்ல. அங்க என்ன பிரச்சனைனா ஃபுல்லாவே செஃப் நம்பி இருந்துட்டார். செஃப் அப்ப இருந்தாப்புல செஃப் வேலையை விட்டு போயிட்டார். அதோடய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த க்ரௌடும் இல்லாம போயிட்டு, சாப்பாடும் சரி இல்லாம போயிட்டு, ஏன்னா அவ்வளவு மெனுவும் அந்த செஃப்லயே முழுக்க தங்கி இருந்த மாதிரி ஆயிடுது. செஃப் இல்லாம போனோன்னு இல்லாம போயிடுது. ஆனா நீங்கள் இதுவே கிரீன் கிராஸோ இல்லாட்டி ஜெய ஹோட்டலோ யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா அவர் தெளிவா ஒரு விஷயம் சொல்லினோம், தங்கள் செஃப்பில ரிலை பண்ணி, அதாவது என்னென்னால் அந்த ரெசிபி அண்டக செஃப் பெராட்டிலும் அதை கவர் பண்றதுக்கு இன்னொரு ஆளுங்க ரெடியா இருக்கும். இப்போ டச்சில் அந்த செஃப் விட்டுட்டு போனா கூட அவங்களால கவர் பண்ணி எடுக்கல. அப்படி இருந்தா தான் நல்ல ரெசிபில நீங்கள் ரிலை பண்ணுங்க, செஃப்ல ரிலை பண்ணக்கூடாது. என்ன சிக்கலண்டா இப்ப போக டொலர் ரேட் கூடிய மாதிரி எங்கட வந்து விழுந்தோடனே டொலர் ரேட் கூடிக்கிட்டாங்க. அப்ப சாமான விலை விடும், பெட்ரோல் 410, அப்படி ஒவ்வொரு சாமான விலை வேற வேற. எப்படியோ ஒவ்வொருத்தருக்கான அன்றாட தேவையான காசு வந்து கட்டாயம். அப்ப செஃப்புக்கு நிற்கிறது கட்டாயம் இல்லை. எனக்கு சம்பளம் கூட வந்தா நான் அங்க போயிடுவாங்க. இல்லாட்டி ஒரு கண்ட்ராக்டா போட்டு எடுக்கணும், 1 வருஷம் கட்டாயம் நிற்கணும். இதுதான் ரெசிபி. என்ன மாதிரி எப்பவுமே ரெசிபியை ஃபைன் டியூன் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கணும். செஃப் அன்னைக்கு இல்லாட்டி கூட அங்க சமைக்கிற ஒரு சின்ன குக்கான கூட அந்த ரெசிபியை செய்யக்கூடிய நிலைக்கு நீங்க ட்ரைன் பண்ணி வச்சிருக்கணும். நான் ரைஸுக்கு ஒரு 7 விட்டேன். நான் ரைஸுக்கு 9 விட்டேன். நான் சொன்னா வித்தியாசப்படுவேன். ஏன்னா நான் ரைஸை இந்த அளவு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது. ரைஸ் நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த எத்தனை மட்டும் அது ஒன்று தான் பிரச்சனை. அதான் நான் எவ்வளோ அந்த டேஸ்ட் இல்லை நார்மலாக இருக்கு சொன்னா 8 கொடுத்துருக்கேன். இந்த கடையில தோட்டத்துக்கும் இந்த கடைக்கும்
இந்த சாப்பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை. உண்மையாக சொல்ல போனா இப்ப நிறைய பேர் கேட்கிற பயம் தான், இந்த யூடியூப் ரிவ்யூவை நம்பி போகலாமா, கூகுள் ரிவ்யூவை நம்பி போகலாமா. அது உண்மைதான். இப்ப இந்தியாவுக்கு நான் போனோம், இருப்பான்னு சொன்ன ஒரு கடைக்கு போனோம். சரியா போனா வாசல்ல கேன் வட்டி வச்சுக்கிறாங்க. இது கடை இப்படி கேன் இதில் வட்டி வேலை நடந்துருக்கு, இதுல சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. உள்ளது இப்படி 4 கடை. அந்த ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு இறால் சாப்பாடு அப்படின்னு சொல்லி இறாலை சோத்தோட உழைச்சி, இறால் கடையை சோறோட உழைச்சி பிறந்தான். ரைட்டா அது ஆறி போய் சூடே இல்லை, சரியா ஆறி போயிருந்தது. கணபதி மில்பி ஓட்டம் பார்த்துருப்பேன். சரியா ஆறி போய் தான் இருந்தது. அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் உனக்கு டிஸ்கிரைப் பண்றேன், நீ யோசிப்பார். முதல் நாள் வீட்டை இரவு வந்து மிஞ்சின வெள்ளை சோறு எடுத்து வச்சாச்சு. அடுத்த அது ஃப்ரீசர்ல வச்சாங்க. இந்த ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ரால்கறி இருந்தாங்க. ரால்கறி புளிப்பு இல்லை, அவங்கள்ட்ட ஒரு புளிப்பண்ணு எல்லாம் பெருசா இருக்காது. இருக்கிற மாதிரி ஓரளவு ஒரு மீடியம் டேஸ்ட்லாம் இருக்கும். எங்கட ஒரு எப்போ சென்னையில் போய் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க, அதுக்கு நீங்கள் மதுரைக்கு போகணும். அந்த கறியை வேண்ட கறியை அதுக்குள்ள அந்த சோத்தை போட்டு குழச்சிட்டு ஹீட் பண்ணா அப்படி இருக்கு, ஐஸ் கட்டியோட போட்டு அப்படி அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு படம் பிறகு தொட தொட ஒரு இடத்துல குடிரும் ஒரு இடத்துல சுடும். அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை, எல்லாம் சுடுவேன். சூடு இல்லை, நார்மல் ஆகிட்டு. சூடுன்றதே இல்லை, நார்மல் ஆகிட்டு. ஆனா அந்த ஐஸ் கட்டி உருகி அதோட சேர்ந்து குழம்பு சேரேன். ஐஸ் தண்ணி இருக்கு தானே, அதுவும் குழம்பு சேர்ந்தா இந்த மாதிரி வரும். அந்த டேஸ்ட் உள்ள மாதிரி தானே அது. அந்த சோறோடையும் இறாலோடையும் சேர்ந்து இருந்தா இப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான். நான் அண்ணாவோட போனேன், கேட்டேன் இதான் நீ பார்த்து வச்ச கடை. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 12 கடை பார்த்து வச்சுனாங்க, ஒரு கடையை கூட போயில. இப்ப எந்த வீடியோல பாக்கீங்கன்னு சொல்லி முந்தினா ஒரு கமெண்ட் வந்திருந்தது, நீங்க சொன்னான்னு நம்பி அங்க போகணும், நான் இப்ப அங்க நல்லா இல்லை. நான் போனது வந்து 4 மாசத்துக்கு முதல். அது இடைக்குள்ள செக் மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி குவாலிட்டி மாதிரி இருக்கலாம். அதான் போனால ஒரு சில கடைகள் வந்து கடை திறந்து கொண்டோம், புது கடையாது. புது கடைன்ற டக்குன்னு போகணுன்றதால வெள்ளனையை போய் நான் வீடியோ போட்டுட்டேன். ஆனா இப்ப வந்து சாப்பாடு தரம் வந்து மாறலாம், செஃப் மாறுறதை பொறுத்து இருக்கு. அப்படி நிறைய ஃபேக்டர் இருக்கு. அது வீடியோ போடுறாங்களுக்கு, கூகுளில் ரிவ்யூ பண்றாங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வராது. நார்மலா வீட்லயே வரும். வீட்டுல அம்மா சொல்லுவாரு இந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வர நல்லா இருக்கு. போயிட்டு பார்த்தா அங்க செஃப் மாறிட்டாருன்னா வீட்டை கொண்டு சாப்பிட வைக்கல. எங்க இந்த சாப்பாடு வாங்கி நான் ஒண்ணு அங்கே இல்லை அங்கெல்லாம் வாங்கியிருந்தேன். இப்ப அது மாறிட்டு அந்த மாதிரி தான். சில நேரம் ஜோதிச்சு பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டே பாட்டிக்கிறோட கூட்டிட்டு போகணும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்க போய் பார்த்தா சாப்பாடு மோசமா இருக்கு. எனக்கு ஒரு சில இடங்கள் நடந்துருக்கு. வந்து கேட்பாங்க எங்கடா போலாம்னு, கூட்டிகிட்டு போறது போனாண்டே சாப்பாடு இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் நடக்கும். யூடியூப் செய்யறாங்களுக்கு கூகுள் ரிவ்யூ போடுறாங்க இல்லை. அப்ப நாங்க போய் மேக்சிமம் நம்பத்தன்மையா நாங்க போய் ட்ரை பண்ற கிடையாது. எங்களுக்கு நல்லா தெரிஞ்சாக்க சொல்ற கிடையாது. இப்ப நான் வந்து கமெண்ட்ஸ்ல அங்க போய் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொன்ன டைம்லயே ரிவ்யூ பார்த்தனா குறைவா இருக்கிறது தான் கண்ணால் தரான் அப்படின்னா ஓகே இந்த ஆஃபீஸுக்கு வந்தனா பக்கத்துல நண்பர் வந்தார், வா போய் பார்த்துட்டு வரும் எடுத்து கொண்டு வந்துட்டேன். நல்லா சாப்பாடு ஆபீஸ் முடிஞ்சு வாசலுக்கு வந்து நிக்கிறதா ஓகே சாப்பிட கூப்பிட்டா வருவோம் தானே இங்க என்னாலும். அப்ப அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். சாப்பாடு நல்லா டீசெண்டா இருக்கு. என்ன இருக்கு அது சொல்லத்தான் என்ன இருக்கு, அஜினமோட்டோ இருக்கு. ஆனா சீஸ் கொத்து பெஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம. ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னு சொல்றேன், என்ன போட சொன்னாங்க மறக்காம கீழே உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனி இவரம் கொஞ்சம் இடங்கள் காட்டுறேன்னு சொன்னார், அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வர நினைக்கிறேன், பாப்பா. நான் இருக்கிறேன்னால் பத்திரம் உள்ள பட்டம். ஸோ நான் அங்கே ஏரியா எப்படியும் தமிழாக்கள் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், வந்தே இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். பத்திரம் உள்ள படிக்கிறார்கள் பத்திரம் உள்ள இந்த ராஜகிரி ரோட்டுக்கு வருவாங்க, பட் பன்னிப்பட்டி ரோட்டு திரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவில் தமிழாக்களே இல்லை. ஸோ அந்த ஏரியா பார்லிமெண்ட் அடி அந்த இடம் எல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. நான் அங்கே இருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட்டிட்டு காட்ட போறேன். ஸ்டேட் பிடிச்ச ரெஸ்டாரண்ட் இல்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட் நல்லா அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இனி அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய், see you.